ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு காலையிலேயே எனக்கு வந்த கம்ப்ளைண்ட், சுவிட்ச் ஒழுங்கா வேலை செய்யல, எனக்கு சுவிட்ச் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி. எவரெஸ்ட் வெட் கிரைண்டருக்கு எப்படி நம்ம சிம்பிளாக சுவிட்ச் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு டிஎம்எஸ் எலக்ட்ரிக். ஓகே, வாங்க எப்படி நம்ம சுவிட்ச் மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த போர்டில் இருக்க 4 ஸ்க்ரூவும் கழட்டணும். ஃபஸ்ட்டு கவனமாக கழட்டிக்கோங்க. ஸோ எடுக்கும்போது எந்த ஒரு வயரும் டைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பொறுமையாக எடுத்து பாருங்கள். சப்போஸ் அதில் எதுவும் டைட்டாக இருந்துச்சுன்னா டக்குன்னு பிஞ்சிக்கும். ஸோ எந்த ஒயர் எந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்குன்னு தெரியாதவங்களுக்கு ஸோ அது கன்ஃபியூஸாக இருக்கும். தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்காக நம்ம ஒரு சுவிட்ச் புதுசாக ஒன்று வாங்கி வச்சு 16 ஆம்ப்ஸில் சுவிட்ச் மட்டும் இண்டிகேட்டர் இல்லாமல், இப்போ வர மாடலில் இண்டிகேட்டரோடு சேர்த்துருக்கோம். இது பழைய மாடல், அதனால் சுவிட்ச் மட்டும் நம்ம புதுசாக வாங்கி வச்சு ஸோ அதை இப்போ நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்ற பார்க்கலாம். சைட் டோரையும் கழட்டிக்கோங்க. ஏன்னா இந்த ஒயர் நமக்கு இன்னும் லென்த்து பத்தலை. ஸோ கொஞ்சம் போர்டு வெளியில் இழுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த ஒயர் எதில் இருக்குன்றது தெளிவாக கேட்டுறதுக்காக வேண்டி நான் இந்த போர்டு சைடில் கழட்டுறேன். ஸோ டோரை கழட்டியாச்சு. ஸோ இது 3 பின் ப்ளக்கு. இந்த ஒயர் இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. இதில் ஃபேஸ் நியூட்ரல் மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, எர்த்து கனெக்ட் பண்ணலை. ஸோ எர்த்து கம்பல்சரி கிரைண்டரில் கனெக்ட் பண்ணணும். ஃபேஸ் நியூட்ரல் எதில் கனெக்ட் ஆகிருக்குன்றதையும் பார்த்துக்கோங்க கழட்டுறதுக்கு முன்னாடி. தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஃபேஸ் எப்பயுமே சுவிட்சுக்கு போகணும், ப்ளஸ் இண்டிகேட்டருக்கும் போகணும். சுவிட்சிலேருந்து தான் நமக்கு அவுட்புட் மோட்டருக்கு போகணும். மோட்டர்லேருந்து 4 ஒயர் வரும். 2 கண்டென்சருக்கு, 2 ஃபேஸ் நியூட்ரல் கொடுக்கறதுக்கு. நார்மலாக எல்லா கிரைண்டர் மோட்டர்லேயும் இப்படி தான் ப்ரொசீஜர் இருக்கும். ஸோ அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ சுவிட்சை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஓகே, புது சுவிட்ச் மாற்றிடலாம். எந்த இடத்துல கழட்டணுமோ அதே இடத்துல வச்சு ஸ்க்ரூ பண்ணிவிடுங்க. பக்காவாக ஸ்க்ரூ பண்ணிவிடுங்க. ஸ்க்ரூ பண்ணிவிட்டு மோட்டர்லேருந்து 2 ஒயர் மட்டும் வெளியில் வருது. ஒன்று ஃபேஸு, ஒன்று நியூட்ரல் கொடுக்கணும். இது மோட்டரோட 2 ஒயரு. இது ப்ளக்குலேருந்து வர மெயின் ஒயரு, ஃபேஸ் நியூட்ரல். ஸோ இப்போ ஃபேஸ் எதில் கொடுக்கறது, நியூட்ரல் எதில் கொடுக்கறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல ஃபேஸ் எடுத்துக்கோங்க. ரெட் கலர் ஒயர் தான் எப்பயுமே ஃபேஸாக இருக்கும் நார்மலாக இந்த மாதிரி ப்ளக்கில். ஸோ ஃபேஸ் எடுத்து இண்டிகேட்டரோட கனெக்ட் பண்ணி, இண்டிகேட்டரில் 2 பாயிண்ட் இருக்கும். அதில் ஒரு பாயிண்ட்டோட ஃபேஸை கனெக்ட் பண்ணி டைரெக்டாக சுவிட்சில் கொடுத்துருங்க. ஏன்னா இப்போ இந்த ஃபேஸ் வந்து சுவிட்சுக்கும் ப்ளஸ் இண்டிகேட்டருக்கும் காமனாக போயிடுச்சு. காமனாக ஒரு ஒயர் கொடுக்குறோம் சென்டரில், க்ரீன் கலர் ஒயர் நீங்கள் பார்க்கலாம். இப்போ அடுத்து நியூட்ரல் எடுத்துக்கோங்க. நியூட்ரல் எடுத்து இதிலேருந்து மோட்டர்லேருந்து ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு ஒயர், எந்த ஒயர் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு ஒயர் எடுத்து அதில் முறுக்கிக்கோங்க. நியூட்ரல் சுவிட்சுக்கு போக தேவையில்லை, டைரெக்டாக இண்டிகேட்டருக்கு கொடுத்துருங்க. ஸோ இப்போது இண்டிகேட்டருக்கு நியூட்ரலும் போயிடுச்சு, அதே போல் மோட்டருக்கும் நியூட்ரல் போயிடுச்சு. காமனாக ஒரே இடத்துல கொடுத்துடலாம். இண்டிகேட்டரோட இன்னொரு பாயிண்ட்டில் ஃபேஸ் கொடுத்தாச்சு, இன்னொரு பாயிண்டில் நியூட்ரல் கொடுத்துடலாம். ஸோ இன்னும் ஒரு ஒயர் மட்டும் பாக்கி இருக்குது. அது ஃபேஸ், மோட்டருக்கு போகிற ஃபேஸு.
சுவிட்சோட இன்னொரு பாயிண்டில் கொடுத்துருங்க. ஸோ சுவிட்ச் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு சப்ளை அதில் போகும். ஓகே, எல்லா வயரும் பக்காவாக கொடுத்தாச்சுன்னு பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ளை உங்களுக்கு மெயின் சப்ளை ஆன் பண்ணிட்டேன். சப்ளை வருது, இண்டிகேட்டருக்கும் மெயின் சப்ளை போகுது. ஸோ கண்டிப்பாக இண்டிகேட்டர் லைட் எரியும், அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சுவிட்ச் ஆன் பண்ணால் தான் உங்களுக்கு கிரைண்டர் ஓடும். நான் உங்களுக்கு சுவிட்ச் ஆன் பண்ணி காட்டுறேன். சுவிட்ச் கிரைண்டர் ஓடுது. ஸோ முன்னே இருந்த அந்த பழைய சுவிட்ச் எடுத்துகிட்டு புது சுவிட்ச் போட்டாச்சு, பக்காவாக ரன் ஆகுது. எந்த பக்கம் ரன் ஆகுதுன்னு பார்த்துக்குங்க. இது சிங்கிள் ஃபேஸில் நம்ம சப்போஸ் கெப்பாசிட்டர் கனெக்ஷன் மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு டைரக்ஷன் மாதிரி சுற்ற வாய்ப்பு இருக்குது. இது கரெக்டாக கொடுத்துருக்கனால அப்படியே கரெக்டாக ரன் ஆகுது. ஸோ டோர்லாம் போட்டு பக்காவாக முறுக்கிக்கோங்க. டோர் லூஸாக இருந்தால் கூட உங்களுக்கு ரன் ஆகும்போது சவுண்டு வரும். வயரெல்லாம் எந்த இடத்துலையும் டேமேஜே இல்லாமல் சென்டரில் கரெக்டாக வச்சு பார்த்து ஸ்க்ரூ பண்ணுங்கள். சப்போஸ் இதில் மாட்டி டைட்டாக முறுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிரைண்டர் ஃபுல்லாக பாடியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். கிரைண்டர் ஃப்ரீயாக இருக்குது, ஆன் பண்ணலாம். மெயின் ஆன் பண்ணியாச்சு. இப்போது கிரைண்டர் சுவிட்ச் ஆன் பண்ணது ரன் ஆகுது, நீங்கள் விஷுவலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு. தேங்க்யூ வெரி மச்.